ஹலோ. நீ போமா. லுக், இந்த குட் மார்னிங் பேட் மார்னிங் ஆக்கிடாதீங்க. இடியட். வா ஹாஸ்பிடல் போலாம். நோ ப்ராப்ளம். உங்களுக்கு அடிக்கடி ஐ அம் ஆல் ரைட். வா ஹாஸ்பிடல் போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் பாத்தியா, வா வா. இவ்வளவுதானா? மிஸ்டர் விஸ்வநாத், ப்ளீடிங் அதிகமா இருக்கிறதுனால 2 மணி நேரத்துக்கு அவசியம் ரெஸ்ட் எடுக்கணும். ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கிறதால லேசா மயக்கம் இருக்கும். யாராவது ஒருத்தர் கூடவே இருக்கணும். கரெக்ட் டைமுக்கு மருந்துகளை கொடுக்கணும். ஓகே ஓகே டாக்டர், தேங்க் யூ. ஓகே, டேக் கேர். டெனி, வா வீட்டுக்கு போலாம். வேண்டாம் விஸ்வநாத், ஹோட்டலுக்கே போயிரு. ஹோட்டல்ல உன்னை யாரும் சரியா கவனிக்க மாட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு சிரமப்படணும்? ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள சிரமம் என்ன இருக்கு? கம். Mr. Sivaraj, yes, sir. hospital is yours. Okay. Mr. Nagaraj, roads. Okay. Sheila, you Sir? take care of health club. Okay, sir. Pratap, swimming pool is yours. ஓகே சார். ஹலோ. ஜோதி, டேனியலுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டியா? இல்ல. எதுக்கு இப்படி எல்லாம் செய்யற? Don't neglect him. 11 o'clock ஆச்சு. உடனே மருந்தெல்லாம் கொடு. என்னங்க? மாத்திரை சாப்பிடுங்க. அம்மா.
ஹாய் என்னங்க ஜோதி ஜோதி என்ன காமா ஏய் ஜோதி எதுக்கு அழுகுற அழாம விஷயத்தை ப்ளீஸ் நான் சொல்றது கேளு என்னாச்சு எனக்கு எனக்கு உங்க ஃப்ரெண்ட பார்த்தாலே பயமா இருக்குங்க ஜோதி பயப்படுறதுக்கு அவன் புலியா சிங்கமா சில்லிக்கா அது சரி டேனியலுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டியா சரிதான் போ டைமுக்கு டைம் மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆனா அவனை கண்டா மட்டும் பயங்கர வாட்ஸ் ஆல் திஸ் ஜோதி அதுக்கு இல்லைங்க அவனை பார்க்கும் போதெல்லாம் காலையில ட்ராக் சூட் நீ ஜாகிங் வர வேண்டாம் ரெஸ்ட் எடுத்துக்க உன் வைஃப் காட்டின கருணையினால மென்டலி பிசிக்கலி ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நான் அவசரமா வெளியே புறப்படுறேன் ஓகே ஓகே நானே உன்னை டிராப் பண்றேன் ஜோதி நானும் டேனியலும் வெளியில கிளம்புறோம் டேனியல் நான் கேரேஜ் போய் கார் எடுத்துட்டு வரேன் ஓகே நான் புறப்படுறேன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் ஒண்ணு விடாம என் டைரியில பதிவு பண்ணிருக்கேன் அதுக்கும் மேல உங்களோட அன்பையும் மீனுவோட சிரிப்பையும் என் இதயத்துல பதிவு பண்ணிட்டேன் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் அங்கிள் அங்கிள் எங்களை விட்டு போக போறீங்களா அங்கிள் போகாதீங்க அங்கிள் அங்கிள் ஏய் மீனு 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 நம்மளெல்லாம் விட்டு அவரால் எங்கம்மா போக முடியும் இது அவர் வீடு மறுபடியும் வருவாரு தலை போன மாதிரி உட்கார்ந்துருக்க நீ பண்ணி இருக்கிற வேலைக்கு தலை மட்டும்தான் போகல குடியே முழுகி போச்சுடா என்ன ஆச்சு என்ன ஆச்சா நீ ஏதோ பெருசா வெட்டி முறிக்க போறேன்னு பினான்சியல் மீட்டிங் ஒன்னு அனுப்பி வச்ச 200 கோடி ரூபாய்க்கு சாங்ஷன் ஆக வேண்டிய ப்ராஜெக்ட் 150 கோடிக்கு சாங்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே புத்தி இருக்கா புத்தி இருக்கிறதுனால தான் 150 கோடிக்கு ஓகே பண்ணிட்டு வந்தேன் இல்ல இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்காது அதுவும் இல்லாம இதுல நமக்கு நஷ்டம் எதுவும் இல்லையே நஷ்டம் இல்லதான் ஆனா வர வேண்டிய லாபம் குறைஞ்சு போச்சு லாபம் ஏய் லாபம் லாபம் நீ ஏன்டா அதிகமா ஆசைப்படுற எஸ் எனக்கு ஆசை அதிகம் பணம் தான் பிரதானம் லாபம் தான் முக்கியம் லுக் பட்ஜெட்டை கருத்து 200 கோடிக்கு வர மாதிரி எழுதியிருக்கேன் இதை நீ சாங்ஷன் பண்ணி கொடுக்கணும் நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதான் ஒர்க்கிங் பார்ட்னரோட வேலை அதுவும் இல்லாம நீ முதல்ல கோட் பண்ணது தப்புன்னு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு சாரி ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி
நான் எந்த அக்ரிமெண்ட்லயும் கையெழுத்து போட மாட்டேன், எந்த லெட்டரையும் ரெடி பண்ண மாட்டேன். மிஸ்டர் விஸ்வநாத், நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடுறதுக்கு நான் ஒண்ணும் தலையாட்டி போமா. சொல்றத செய்யலன்னா நான் மிருகமாயிடுவேன். தர்மா, ரொம்ப டென்ஷன் இருக்கு. ரிலாக்ஸ். எதுவா இருந்தா நாளைக்கு பேசலாம். அவர் வீட்ல இல்ல. தெரிஞ்சுதான் வந்துடும். எதுக்காக வந்தீங்க? மனசுல உள்ளத சொல்றது. என் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டா உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என்ன மறக்க மாட்ட. அதுக்கு அடையாளம் தான் இந்த குங்குமம், வளையல், பூ. இதையெல்லாம் அண்ணன் தங்கச்சிக்கு கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம், இஷ்டப்பட்ட காதலிக்கு ரெண்டு மனசும் புரிஞ்சுக்கிறதுக்காக காதலன் கொடுக்கலாம். நான் கொடுக்கிறது உன் இதயத்துல. இதுக்கு மேலே பேசாத. நான் ஜென்மோன்னு என்ன நினைச்சிட்டியா? சந்தி சிரிச்சிரும், ஜாக்கிரதை. கட்டின புருஷனை விட்டுட்டு ஓடி போறவ இல்லைனா யார் பொம்பளைங்களை தெய்வமா நினைச்சு கையெடுத்து கும்பிடுறாங்களோ அவங்க மனசுலயும் தெய்வம் இருக்கும். ஜோதி, நான் சொல்றத கேளு. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நீ என்ன கட்டிக்கிட்டவனும் இல்ல, வெச்சுக்கிட்டவனும் இல்ல. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. உன்னையெல்லாம் மதிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார்ல என் புருஷன், உன் ஃப்ரெண்டு விஸ்வநாத். அவர் வீட்டுக்கே வெளியாவது நிக்கிறியே, அவருக்கு துரோகம் பண்றியே, இது உனக்கு நல்லதில்ல. மஞ்சள் குங்குமம் கொடுத்து வளையனையும் கொடுத்துட்டா நான் உன் வரையில விழுந்துருவேன் நினைச்சியா? தங்கம் தங்க நெக்லஸ் கொடுத்துட்டா தரக்கிட்டு போயிடுவேன் நினைச்சியா? பூவையும் புடவையும் கொடுத்து இதுல இருக்கிற தாலையையும் கட்டி புருஷனே மாட்டெல்லாம் நடிச்சு வந்தியா? நான் அப்படி நினைக்கல. நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னேன், இவன் ஸ்டைலு, இவன் பேச்சு, இவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு. என் பேச்சு கேட்டீங்களா? என் பேச்சு கேட்டீங்களா? இன்னைக்கு நீங்க இல்லாத சமயம் பார்த்து உங்க ஃப்ரெண்டு என் மனச மாத்த பாக்குறாங்க, என் மனச மாத்த முயற்சி பண்றா. பஞ்சகம் பண்ண நினைச்சவன வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்களே, வெளுத்ததெல்லாம் பால நெரிச்சிட்டீங்களே, துரோகிய நண்பன் நம்பிட்டீங்களே விசு. ஜோதி, நோ. கடவுளே. டேனியல், டேனியல், ப்ளீஸ் கண்ட்ரோல், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டேனியல், என்னப்பா என்னதெல்லாம்? ப்ளீஸ். விஸ்வநாத், சின்ன வயசுல தப்பு பண்ணிட்டா என் தாய் என் கன்னத்துல அடிச்சிருவாங்க. ஆனா இப்போ நான் எந்த தப்பு பண்ணாமலேயே அடி வாங்கிட்டேன். அதத்தான் தாங்கிக்க முடியல விஸ்வநாத். இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சது. அதுதான் என் தலைவீதி. அவங்க சொன்ன மாதிரி என்னோட மொழி, என் பேச்சு, என் முகம், பாரு பாரு, என் முகம் எல்லாமே கெட்டதா இருக்கு. அவங்க சொன்னதெல்லாம் நிஜம், அவங்க சொன்னது எல்லாம் நிஜம். ஆனா இதெல்லாம் என்னோட தப்பு இல்ல விஸ்வநாத். என்ன படைச்ச அந்த தெய்வத்தோட தப்பு, என்ன பெத்து போட்டு செத்து போனால அந்த தாயோட தப்பு. என்ன தாயா இருந்து வளர்த்தது யார் தெரியுமா? சகோதரி. அந்த சகோதரி எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த சகோதரியத்தான்
முடிக்கிற நடை ஸ்டேஷனுக்கு. சார் நான் அப்படிப்பட்டவ இல்லை சார், என்னை விட்டுடுங்க சார். நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல பழந்துன்னு கொட்டை போட்டவன். இந்த ஏரியால இருந்துட்டு உத்தமேன்றியா? உங்களை எல்லாம் சூளையில வச்சு சுட்டா தாண்டி உருப்பிடுவீங்க. ஏந்திரு. சார், நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க சார். ஏய், சார், என்னை ஆடி. விட்டுடுங்க. சார், நான் ஏய், என்னை விட்டுடுங்க சார். எங்க அக்கா நான் அப்படிப்பட்டவ இல்லை சார். என்னை நம்புங்க ஏய், சார். ஏய், சும்மா. ஐயோ. சார், அவங்க எங்களை மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவங்க. தயவு செஞ்சு அவங்களை விட்டுடுங்க சார். ஆஹா, ஒரு செருப்புக்கு இன்னொரு செருப்பு சாட்சி. எடுத்துட்டு போடா. சார், சார், நாங்க தெரியாம இந்த இடத்துக்கு கூட வந்துட்டோம். நான் தப்பானவல்ல சார். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க சார். நடிச்சது போதும். எழுந்து. ஏய், நடை ஸ்டேஷனுக்கு. சார், எங்க அக்கா எந்த தப்பும் செய்யல சார். தயவு செய்து எங்க அக்காவை விட்டுடுங்க சார். ஏய், உங்க அக்கா நல்லவளா கெட்டவளா நாளை காலையில தெரியும். ஆடி. ஏய், ஆடி. ம். இன்னைக்கு மாமூல் கம்மியா இருந்தாலும் மாம்பழம் சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப திருப்தியா தான் இருக்கு. ம். சார், சார், எங்க அக்கா எங்க சார்? ஆ? உங்க அக்காவா? அதோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. அக்கா, 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 அக்கா. சார், சாவி சார். பூட்டு அங்க, சாவி இங்க. உன்னால முடிஞ்ச நீ இதை எழுது. ஆ, நீ இத முதல்ல குடிப்பியா, அப்புறமா சாவிய எடுப்பியா? அக்கா, அக்கா, அக்கா. ஏய், ஹலோ ஐயா, என்னமோ அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களா? உனக்கு பிடிச்சா அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்லுவேன், இல்லன்னா கடிச்சு கொதறிடுவேன். வாட்ஸ் மேட்டர்? இப்ப கூப்பிட்டது அந்த ரெண்டு கொல்ல. உன் டிசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஏன் டிசிஷன்? எஸ் எஸ் எஸ். நீ என்ன இந்த கம்பெனில கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா, இல்ல என்னோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீ மறந்துட்டியா? அப்படின்னா நீ என்ன எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு அர்த்தம். நான் கொட்டேஷன் போட்டுக்கிற ரேட்டுக்கு நீ கான்ட்ராக்ட ஒத்துக்கணும்னு அர்த்தம். இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடு. நோ தர்மா, நோ. என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எந்த கையெழுத்து போட மாட்டேன். மனசாட்சி திங்கிறதுக்கு சோறு இல்லாம நிக்கிறதுக்கு இடம் இல்லாம தெரு அலைஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எங்கடா போச்சு மனசாட்சி? அன்னைக்கு நீ ஜோதி பிரிஞ்சு நின்னப்போ உன் அத்தையும் மாமா உன்னை பிச்சைக்காரன் கூப்பிட்ட வாயாலே வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட வச்சது அந்த மனசாட்சியில. இட்ஸ் மை மணி. இன்னைக்கு நீ உன் பொண்டாட்டி உன் பொண்ணு 3 பேரும் வசதியா இருக்கிறதுக்கு காரணம் நான் போட்ட பிச்சைடா. ப்ளீஸ் மூட்ரா வாய. பிச்சை நீ இன்னும் சும்மா கொட்டி கொடுக்கலப்பா. பெட்டியில இருந்தா பணம் குட்டி போடு நினைச்சியா? தொழிலதிபரா நீ ஆனதை என்னோட உழைப்பால. கோடி கோடியா தர்மம் பண்றவங்களையே யாருன்னு தெரியாம இருக்கிற இந்த சமுதாயத்துல தர்மராஜ் திருமண திசையெல்லாம் தெரிய வச்சது ஏன் புத்தி. அந்த நன்றியை நீ நினைச்சிருந்தா நான் சகோதரன் நான் நினைச்ச சிந்தின வேர்வை இன்னைக்கு நீ பிச்சைன்னு சொல்லியிருக்க மாட்ட. லுக்,
உன்னோட பணத்தை வச்சு ஒரு விஸ்வநாத் கூட உன்னால் உருவாக்க முடியாது. ஆனா இந்த விஸ்வநாத் மனசை வச்சான்னா உன்ன மாதிரி நூத்துக்கணக்கான தர்மராஜா உருவாக்க முடியும். எஸ், உருவாக்கி காட்டுற துரோகி. அவன் போட்டு விடு, போ. நான் நினைச்சது நடக்கணும். எனக்கு கையெழுத்து வேணும். ஏய் விஸ்வநாத், என்ன எடுத்துக்கிட்டு போறியா? Come on, come on, move, move, come on. Come on. Come on, get in. Be alert. Sneaker go. Come on, fast. சத்யா, இனிமே இந்த உலகத்துல நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். இன்னைக்கும் சபதம் நிறைவேறிடுச்சு. In Dharma? Vishwanath, control yourself. Commissioner, sir. Any clue? No, sir. தீவிரமா விசாரணை பண்ணணும். Yes, sir. எனக்கு உடனே ரிப்போர்ட் கொடுக்கணும். Okay, sir. Okay. Okay.
ஜஸ்ட் a minute சிஎம் சார். கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட வந்தீங்க, பூமாலைய போட்டீங்க, நாளைக்கு பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல உங்க போட்டோ வரணும்னு என்னென்னமோ பண்ணீங்க. இப்ப கிளம்பிட்டீங்க. சபாஷ், நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. என் தர்மராஜ் அவர் பேருக்கு ஏத்த மாதிரி தர்மவான் சார். பாடி கார்ட்ஸ் இருந்து கூட அவன் உயிரை அவனால காப்பாத்திக்க முடியலன்னா எங்கள் மாதிரி இருக்கிறவங்களோட கதி என்ன சார்? மிஸ்டர் சத்யா, நோ நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் ப்ளீஸ். உங்க பார்ட்டியை பாதுகாக்கிறதுக்கும் நீங்க எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கு எங்கள மாதிரி பிசினஸ் மேக்னட்ஸ் தேவை. and that's a fact. உங்க வேலை முடிஞ்சதோ எங்களை நெக்லெக்ட் பண்ணுவீங்க. எதுக்கு சார்? ஏன் சார் சும்மா நிக்கிறீங்க? உங்களால பேச முடியாது. come on tell me the answer. ஏன் சார் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? சட்ட மனுஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர அதுவே அவனை கொண்டு சவக்கூடிக்கு அனுப்பக்கூடாது. அதை நீங்க மறந்துட்டீங்கல்ல? மிஸ்டர் சத்யா, லுக் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சார், உங்களுக்கு கும்பிடு போட நாங்க தயாரா இருக்கோம். நீங்க என்னதான் சமாதானம் படுத்தினாலும் என் தர்மா, என் தம்பி மறுபடியும் வரமாட்டான். அதுக்குன்னு சும்மா இருந்தா இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க உடனே சிவியர் ஆக்ஷன் எடுத்து கொலைகாரன் யாரு கண்டுபிடிக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா உங்க அசம்பிளியே ஆட்டம் கண்டுரும். ஜாக்கிரதை. சார், பல பேர் மத்தியில அந்த சத்யா வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேசுறப்ப நீங்க என் கையை கட்டி போட்டீங்களே சார். அவனை என்ன பண்ணிருப்பீங்க? கொலைக்கிற நாயெல்லாம் கடிக்காது, தெரிஞ்சுக்குங்க. அரசியல் ராஜதந்திரமே விட்டு பிடிக்கிறதுல தான் இருக்கு. பேசுறவன் எல்லாம் புத்திசாலி சார். அது ஒரு மாஸ்டர் ஆஃப் கிரிமினல்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது சார். லுக் மிஸ்டர் கமிஷனர், லிசன். தர்மராஜ் கொலை கேஸ் பண்ணையில பெரிய தலைகள்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. பட் they are the most influential persons. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிக்க முடியாது சார். அதனால தான் நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். சட்டம் அதனுடைய கடமையை செய்யட்டும். அப்பா என்ன நடிப்பு, என்ன நடிப்பு நடிப்பாது. ஓவர் ஆக்டிங். நீங்க அவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசாம இருந்தா விஷயம் எந்த அளவுக்கு போயிருக்காதுல்ல? வாட் ஹேப்பன்? என்னாச்சு? என்னாச்சா? தர்மராஜ் கேஸ சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களாம். ஆர்பிஐல என்னோட டிபாசிட் இருக்கு, எஸ்பிஐல எனக்கு அக்கவுண்ட் இருக்கு, இப்ப சிபிஐ. அண்ணா, இந்த கேஸ் நீங்க நினைக்கிற அளவுக்கு சுலபமானது இல்ல. இந்த போட்டோ பாருங்க. மச பிடிக்கிற நாய் முகத்தை பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க. இது அப்படி தெரியலையே. நாம மதம் முடிச்ச யானைன்னு தெரிஞ்சு நம்மள அடக்கி உண்மையை கண்டுபிடிக்க அங்குசமா வரப்போற பொம்பளை தான் திலகவதி. அங்குசம் அழிக்க நினைக்கிறவ அந்த ஆண்டவனா இருந்தாலும் நான் அழிச்சிடுவேன், தெரிஞ்சுக்க. சிவா, அவ எப்ப வரா? Shall I move it? Where's the gym? It's in the basement. Oh, thank you.
குட் மார்னிங் சார். வாங்க வாங்க, புலனாய்வுத்துறை புலியே, உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ் திலகவதி, ஒரு முக்கியமான கேஸை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க தான் இந்த கேஸை விசாரிச்சு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க. ஷூர் சார், உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துவேன். பட் எனக்கு புரியுது, உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். சரியான ஆதாரங்களோட அவங்களை அரெஸ்ட் பண்றேன் சார். பட் அந்த குற்றவாளிங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க, எந்த தடயத்தையும் விட்டு வைக்கல. நீங்க சொல்றது கரெக்ட் சார். நான் வரப்போற விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இந்த கேஸை விசாரிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்காங்க. என்ன பயமுறுத்துற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விளையாட்டை விளையாடி பார்த்தாங்க. Now I'll start the game. இது இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல். வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்து. Thank you sir. மிஸ்டர் அசோக் குமார். எஸ் சார். இவர் ரொம்ப திறமையான ஆபீசர். இவர் உங்களுக்கு உதவியா இருப்பார். ஹலோ. Hello. Nice to meet you. தேங்க்யூ மேடம். அப்ப நான் புறப்படலாமா சார்? ஓகே, கேரி ஆன். ஜென்டில்மேன், மிஸ் திலகவதி சிபிஐ ஆந்திர பிரதேசத்தை திணற அடிச்சுட்டு இருந்த நக்சலைட்ஸை அடக்கி நம்பிக்கை நட்சத்திரம் ஆந்திர ஜோதின்னு பேர் எடுத்தவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை போக்கிடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஐ விஷ் ஹர் ஆல் சக்சஸ். Mr. Ashok, மேடம். I want to see the spot. சரிங்க மேடம். Mr. Ashok, எஸ் மேடம். அந்த பில்டிங்ல ஸ்ட்ராங் செக்யூரிட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த பில்டிங்ல மேடம். எஸ், நீங்களே அங்க போறது பெட்டர். ஓகே மேடம். குட். சார், தர்மராஜ் கொலையை பத்தி ஏதாவது? அவ அதிர்ஷ்டம் இல்லாதவ. ஐ பிட்டி வித் தர்மராஜ். பாவ், என்னமோ கனவு கண்டா, விதி போய் சேர்ந்துட்டான். ஓகே, விஷயத்துக்கு வாங்க. உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. எழிலங்க திட்டத்தை நம்பி ஏமாந்து போயிட்டேன் சார். அந்த ஃபைல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு விஸ்வநாத் ரொம்ப அடம்பிடிக்கிறான் சார். விஸ்வநாத், அவன் விஷயத்தை நான் பார்த்துக்க. அதுதான் சார் எங்களுக்கு பயமா இருக்கு. தட்டுங்கள் திறக்கப்படும் வேதத்துல இருக்கு. நானும் தட்டுறேன், தெளிவாயிடும். சிவா, ஜென்டில்மேன், நம்ம அண்ணனை நீங்க மலை போல நம்பிட்டு இருக்கீங்க. எப்போ அப்படியே இருந்தா நல்லது சார். சத்யா சார் எங்களுக்கு பக்கபலமா இருக்கும்போது நாங்க எதுக்கு சார் காலை பண்ணோம்? சிவா. ஜென்டில்மேன், வரேன் சார். தேங்க்யூ சார். ஓகே. அண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
அன்னைக்கு எழில்நகர் ஆஸ்பத்திரிக்கு முதல் பேஷண்டா நான் தான் அட்மிட் ஆவேன். நீதான சொன்ன. அன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்காம இன்னைக்கு உன் டெட் பாடி அனாத போனமா நார போகுது. சார். இவ போனத கார்ப்பரேஷன் வண்டியில் அனுப்பி கூவத்துல தள்ளிடுங்க. சாரி மேடம், என்னாலதான் அந்த கொலைகாரன் தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போகல, வலையில மாட்டிட்டான். டேனியல், ஆஃப்டர் ஆல் இந்த பைக்காக இது ஆஃப்டர் ஆல் இல்ல, அபவோ. டேனியல், வெளியே போ. போ போ அவுட். டேனியல், உனக்கு ஏதாவது ஆபத்தாயிடுவேன்னு தானா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. டேனியல், மை பிரதர், அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நீ எந்த தொல்லையிலையோ மாட்டிக்க கூடாது. நோ, எதுக்காகன்னா அது உனக்கு மட்டும் ஆபத்தில்லை, எனக்கு எனக்கு தான் ரொம்ப ஆபத்து. டேனியல், எந்த நேரத்துலதான் நீ எனக்கு கை கொடுக்கணும். கை கொடுக்கணுமா? உனக்கு கை கொடுக்கறதுக்காக என்ன நம்பினவங்களை நான் கைவிட மாட்டேன். நேத்து நடந்த சம்பவத்தினால அந்த சிபிஐ ஆபீசர் கம்ப்யூட்டர் பிரெயின்ல உன் உருவம் பதிவாயிடுச்சு. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு ரொம்ப பாதுகாப்பான இடத்துக்கு போகணும், அங்கேயே இருக்கணும். எத்தனை நாளைக்கு? நான் சொல்ற வரைக்கும். சிவா, குட் லக். அண்ணே, நம்ம அஸ்திவாரமே அவன் தான். அது நோ, டோன்ட் அட்வைஸ் மீ. அவுட்.
Sentimental fools. Oh God. ஜெரி, யாருன்னு பாரு. ஹலோ. ஹாய் ஜோதி, மே ஐ? இட்ஸ் ஓகே. வாவ், பிரமாதமா இருக்கு வீடெல்லாம். ஹலோ விஸ்வநாத், how are you? By the by, மீனு எங்க? I think she's there. மீனு. ஓ, மீனு? யார் இவங்க? ஹாய் மீனு. சி 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 சி. ஷேம். மிஸ்டர் விஸ்வநாத், எப்படி இருக்கு உங்க எழில்நகர் ப்ராஜெக்ட்? நீங்க ஐம் சாரி, தர்மராஜ் செத்து போயிட்டாருல்ல, அதாவது சாகடிச்சிட்டாங்க. மிஸ்டர் விஸ்வநாத், யார் கொலை பண்ணிருப்பாங்க? எதுக்கு கொலை பண்ணிருப்பாங்க? அதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாரு? நான் கேட்டது மிஸ்டர் விஸ்வநாத் உங்ககிட்ட இல்ல ஜோதி. எங்க நீங்க யாருன்னு தெரியல, வீட்டுக்குள்ள வந்து இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேக்குறீங்களே. மம்மி, டாடி, என் பெட்ரூம்க்கே வந்து பாத்ரூம் கதவை திறந்து என்ன பார்த்து ஷேம்ங்கறாங்க. இந்த ஆன்ட்டி யார் மம்மி? நான் யாருன்னு கேட்டேன்ல. திலகவதி சிபிஐ. நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். மீனு, ஓடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா. லுக் மேடம், சிபிஐ ஆபீசருக்கு இந்த வீட்ல என்ன வேலை? வேலை இருக்குங்க. மிஸ்டர் விஸ்வநாத், உங்களுக்கு டேனியல் யாருன்னு தெரியுமா? எந்த டேனியல்? இந்த டேனியல். தெரியும். மிஸ்டர் அசோக், எஸ் மேடம். அரெஸ்ட் ஹிம். ஓகே மேடம். அரெஸ்ட். இந்த டேனியல் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். இவன் தான் தர்மராஜையும் கொலை பண்ணிருக்கான். இந்த டேனியல் சதியில உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. நோ, என்னங்க இதெல்லாம்? மேடம், மூவ். விசு. நோ. என்னங்க? நோ. விசு. என்னங்க? மேடம், இந்த கொலைக்கு விஸ்வநாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. சாரி, அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லிக்கீங்க. ஆபீசர், மேடம். டெலிபோன் லைன்ஸ் கனெக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். என் விஸ்வநாத் அரெஸ்ட் பண்ணதுனால உன்னை ஒருபோதும் செத்து போயிடாது. I know how to save him. மம்மி கூட்டிட்டு போறாங்க. என்ன தப்பு செஞ்சாரு? யுவர் ஆனர், பிசினஸ் மேக்னட் தர்மராஜ் கொலை கேஸ்ல அவர் பார்ட்னர் மிஸ்டர் விஸ்வநாத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்ணிருக்கேன். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட முக்கிய சாட்சிகளை விசாரணை செய்வதற்கு தாங்கள் அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். பை த பை, மிஸ்டர் விஸ்வநாத், உங்க தரப்புல வாதாடுறதுக்கு வக்கீல் யாராவது இருக்காங்களா? எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கிற மிஸ்டர் விஸ்வநாத்தை சில கேள்விகள் கேட்க அனுமதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் விஸ்வநாத், நீங்களும் தர்மராஜும் எழில்நகர் ப்ராஜெக்ட் விஷயமா தகராறு பண்ணிக்கிட்டது உண்மைதானே? தர்மராஜ் கொலை செய்யப்படுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அங்க போயிருந்தீங்களா? போனேன். மிஸ் பிரேமா சொன்ன மாதிரி அடிக்கடி வர்ற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல? பேச்சு வீணா வளர்ந்துச்சு அவ்வளவு. ஆனா கொலை பண்ற அளவுக்கு நான் மோசமானவன். கோடிக்கணக்கான ரூபாய் டீலி யாரையும் மோசமாக்கிடுங்கயா? சோ யுவர் ஆனர், இந்த சாட்சிகளை வச்சு பார்க்கும்போது தர்மராஜுக்கும் விஸ்வநாதுக்கும் தகராறு நடந்திருக்கு. பணத்துக்காக கொலை செய்யற டேனியலுக்கும் விஸ்வநாதுக்கும் இடையில சம்பந்தம் இருந்திருக்குன்னு தெளிவா தெரியுது. சோ யுவர் ஆனர். நோ யுவர் ஆனர், இதெல்லாம் கட்டுக்கதை. என் தெய்வமா இருக்கிற என்னோட விஸ்வநாத், ஐம் சாரி, மிஸ்டர் விஸ்வநாத் குற்றவாளின்னு சிபிஐ திலகவதி சொல்ல சாட்சியங்களை வச்சு முடிவெடுக்க சாத்தியம் இல்ல. இது ஒரு பொய் வழக்கு. யுவர் ஆனர், அந்த டேனியல் யாருன்னே இவருக்கு தெரியாது. நிஜமாவே அவருக்கு இவருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. கூல் டவுன் ஜோதி, கூல் டவுன். உங்களுக்கும் டேனியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறீங்க இல்லையா? யுவர் ஆனர், குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, சூதுவாத தெரியாதுன்னு சொல்லுவாங்க. விஸ்வநாத் ஃபேமிலிக்கு டேனியல் தெரியுமா இல்லைங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு விஸ்வநாதோட மக மீனுவ சில கேள்விகள் கேட்கறதுக்கு
கோர்ட் அனுமதி கொடுக்க வேண்டும். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். மீனு, இந்த போட்டோவை நல்லா பாரு. இந்த அங்கிள் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. குழந்தைங்க பொய் சொல்லக்கூடாது. இன்னொரு தடவை நல்லா பார்த்து சொல்லு. சொல்லு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குழந்தைகளை மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறது நியாயம் இல்ல. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். சரி, நீ போ. மிஸ்டர் விஸ்வநாத், இந்த டேனியல் யாருன்னு உங்களுக்கும் தெரியாதா? தெரியாது. கிரேட். யுவர் ஆனர், இங்க நான் கடைசியா மிஸ்ஸஸ் ஜோதி விஸ்வநாத் அவர்களை லாயரா இல்லாம விஸ்வநாதோட மனைவியாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் ஜோதி விஸ்வநாத், இவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியாதா? தெரியாதில்ல? சரி. Thank you. நீங்க போகலாம் மேடம். யுவர் ஆனர், எந்த லாயர் மிஸ்டர் விஸ்வநாத் நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு டிஃபென்ஸ் லாயரா வாதாடினாங்களோ அவங்களே கொலைகாரனை தெரியும்னு ஒத்துக்கிட்டாங்க. சோ விஸ்வநாதோட ஃபேமிலிக்கும் டேனியலுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது உறுதியாயிடுச்சு. என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல சம்பவம் நடந்த இடத்துல சில முக்கியமான தடயம் கிடைச்சது. அது என்னன்னா, ஒரு பேக், அந்த பேக்ல விஸ்வநாத் ஃபேமிலியோட போட்டோஸ், அப்புறம் ஒரு டைரி. அந்த டைரியில விஸ்வநாத் ஃபேமிலிக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கத்தை பத்தி எழுதி இருந்தது. அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் இதுல இருக்கு. That's all, Your Honor. வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு மிஸ்டர் தர்மராஜ் கொலை வழக்கில் விஸ்வநாத்துக்கு சம்பந்தம் இருக்கின்ற குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி விஸ்வநாத் அவர்களை கோர்ட் கஸ்டடியில் இருக்க வேண்டும் என தீர்மானித்து நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைக்கிறது. சிவா, எத்தனை மணிக்கு வர சொன்ன? 10 மணிக்கு. இப்ப மணி என்ன? அது இப்ப மணி என்ன? 10:30. Half an hour. Half an hour late na half life waste. இது மீதி இருக்கிற half life நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. சார், பிரஷர். செய்யறது கொலையா இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு செய்யணும்டா. அதுக்கு பேர் தான் பங்க்சுவாலிட்டி. புரியல? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏய், புரியலையா? புரியல, நான் புரிய வச்சிடுறேன். அண்ணே வந்துட்டான். என்னங்க நீ? உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ இப்போ வந்துருக்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. சார் ரொம்ப கோச்சுக்கிட்டாரா? பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. குட் மார்னிங் சார். கடமை தவறாத அதிகாரி, நேரம் தவறி வந்திருக்கியே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நான்சென்ஸ். கோபத்துல கூட பிரச்சனையோட பேசுறீங்க சார். பேசாத. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சார், என் சூழ்நிலை புரிஞ்சுக்கங்க. ஊருக்கே தெரிஞ்ச கேஸ் சிபிஐ விசாரணையோட தான் என் கஸ்டடியில இருக்கு. அதுல இருக்கிற சிக்கலே. ஏய், எந்த சிக்கலையும் என்னால சமாளிக்க முடியும். ஓகே, நான் சொல்றத மட்டும் செய். கம் ஆன். விஸ்வநாத் கிட்ட இருந்து எனக்கு ஒரு கையெழுத்து வேணும். உனக்கு சேர வேண்டிய அமௌண்ட் உன்னோட அக்கவுண்ட்க்கு வந்துரும். உன்னோட பவரை யூஸ் பண்ண கையெழுத்து மட்டும். சார், நோ 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 எக்ஸ்பிளனேஷன்ஸ். நோ எக்ஸ்பிளனேஷன். டியூட்டி.
டியூட்டி ஆபீசர். Time is precious. சரி சார். மட்டன் இதுல கையெழுத்து போடுறியா இல்லையா? போட மாட்டேன். ஏய், இது வெறும் சாம்பிள் தான். கையெழுத்து போடல வெட்டி புதைச்சிருவேன். நான் யாரையும் பார்க்க விரும்பல. பார்க்க விரும்பல. விஸ்வநாத், அவங்க உன்னை பார்க்கறதுக்கு ஆவலோட வந்திருக்காங்க. இப்படி அவங்களை நெக்லெக்ட் பண்றியே, அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதுக்காக இந்த முகத்தை எப்படி சார் காட்டுறது? நாட்டுல மோசடி பண்ணவங்களே முன்ஜாமீன் வாங்கிட்டு ராஜா மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நீயும் பயப்படுற. கமான். எந்த தப்பும் பண்ணாத நிரபராதி நீங்க. எதுக்காக தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? நீங்க உங்களே நினைச்சிட்டு இருக்கா. உங்களை பார்த்தே ஆகணும்னு ராத்திரில இருந்து சாப்பிடாம அழுதுட்டு இருக்கா. பாருங்க விசு, பாருங்க விசு. டாடி இமல கோமா, நானும் மம்மியும் வந்திருக்கோம். பாருங்க டாடி. டாடி பாருங்க டாடி, பாருங்க டாடி, பாருங்க டாடி. ரத்தம். டாடி என்னாச்சு? மம்மி டாடிக்கு ஹாய் ஜோதி, வாட் a surprise. Can I help you? என் விஸ்வநாத் உனக்கு என்ன துரோகம் பண்ணாத அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன், அவ்வளவுதான். கடமை? உனக்கு மட்டும் தான் திறமையா பேச தெரியும் நினைச்சிட்டு இருக்கல. நீயும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாடுறியே, உனக்கு ஈவிரக்க எதுவுமே கிடையாது. அதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கும்? பேண்டையும் ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு ஆம்பளை மாதிரி திரிஞ்சிட்டு இருக்க உனக்கு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற என்னோட வேதனை உனக்கு எப்படி புரியும்? ஒரு பொண்ணுக்கு சாகர வரைக்கும் அவ புருஷன் தான் அவளுக்கு சாஸ்வதம். அப்படிப்பட்ட அவரையே என்கிட்ட அநியாயமா பிரிச்சுட்டியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஜோதி, உன்னோட வேகம் புரியுது எனக்கு. ஆனா நாட்டுல நியாயம், நீதி, தர்மம், சத்தியம், அஹிம்சை அத்தனையும் இப்ப செத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அந்த பாரத மாதாவையே நடுரோட்ல வச்சு மானபங்கம் படுத்துறாங்க. மதம் பிடிச்ச யானைகளை அடக்க நாங்க சட்டத்தை அங்குசமா ஏந்தி போராடிட்டு இருக்கோம். அதுக்காக ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிற என்னோட விஸ்வநாத்தை டார்ச்சர் பண்றதுதான் நீங்க கடமையை நிறைவேற்றுற லட்சணமா, இல்ல அதுதான் உங்க சட்டமா? டார்ச்சரா? எஸ் எஸ். சென்ட்ரல் ஜெயில இருக்க என்னோட வீட்டுக்காரர் கொடூரமா சித்திரவதை செஞ்சிருக்காங்க. நெல்லு, என் விஸ்வநாத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நியாயத்துக்காக நான் நடத்த போற போராட்டத்துல உங்க அத்தியாயமே முடிஞ்சு போயிடும். Be careful. எஸ். மேடம் உட்காருங்க. நான் விஸ்வநாத பார்க்கணும். மேடம் என்ன சாப்பிடுறீங்க மேடம்? நான் விஸ்வநாத பார்க்கணும். ஓகே மேடம், பார்க்கலாம். ம். வாங்க. ம்.
ப்ளீஸ். அம்மா, விஸ்வநாத், விஸ்வநாத், அம்மா. யார் இந்த அநியாயத்தை செஞ்சது? என்னங்க இது அநியாயங்கிறீங்க? இது ஒண்ணும் புதுசு இல்ல மேடம், வழக்கம்தான். பட் திஸ் இஸ் டூ மச். அவங்கிட்ட இந்த உண்மையை வரவழைக்க இதை தவிர வேற வழி இல்ல மேடம். அதுக்காக இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறதா? இன்ட்ராகேட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். யூ ஹேவ் நோ ரைட் டு டார்ச்சர் ஹிம். ஐ அம் சாரி மேடம். வாட் சாரி? கண்மூடித்தனமா அடிச்சு போட்டுட்டு மேடம், இவ்வளவு அடிச்சு அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அவனை கொஞ்சி குலாவியா விசாரிக்க சொல்றீங்க. குற்றவாளி கிட்ட கருணை காட்டினா கொலைகாரனை கோட்டை விட்டுற வேண்டியதான். ஐ எம் 10% sure. அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறத தீர்மானிக்க வேண்டியது நாங்க. முதல்ல விஸ்வநாத்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஜெயிலர், டோன்ட் ரிப்பீட் திஸ். திஸ் இஸ் மை ஆர்டர். விஸ்வநாத்க்கு நடந்த கொடுமைக்கு வருத்தப்படுறேன். என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பு அத கேக்குற அருகதை உனக்கு இல்ல. ஜோதி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். விஸ்வநாத் கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் அந்த ஆபீசர் கொடூரமா நடந்துட்டாரு. உண்மை? எந்த உண்மை? டேனியலுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற உண்மையை. அந்த டேனியல் யாரு, எங்க இருந்து வந்தா, எங்க போனா, எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைச்ச அந்த பாவி எங்க போனா எங்களுக்கு என்ன? இவ்வளவு பெரிய சிக்கல்ல ஒரு நல்லவரை மாட்டி விட்டுட்டு அவ மட்டும் தப்பிச்சு ஓடிட்டான். அவ ஒரு நயவஞ்சக. அண்ணனு நயவஞ்சகன்னு சொல்லலாமா? அண்ணன் அந்த புனிதமான உறவோட அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களை ஆபத்துல மாட்டி விட்டுருக்க மாட்டான். உங்களை மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா அந்த டைரிக்காக வந்திருக்கவே மாட்டான். வாட் யூ மீன்? டெத் ஸ்பாட்ல தடயமா கிடைச்ச டைரியில உங்க குடும்பத்தோட இருந்த மறக்க முடியாத நினைவுகளை குறிச்சிருந்தானே தவிர தன்னோட சுக துக்கங்களை எழுதவே எழுதல. அந்த டைரி எங்களுக்கு கிடைச்சா உங்க எல்லாருக்கும் ஆபத்துங்கிற பயத்துல தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம என்னையும் ஏமாத்திட்டு அந்த டைரி எடுத்துட்டு ஓடிட்டான். எங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா இங்க வந்து உண்மையை சொல்லி அவரை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? கரெக்ட், தட்ஸ் தி பாயிண்ட். டைரி அவனுக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு தொல்லை வராதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா டைரியில இருக்கிற மேட்டரை நான் ஜெராக்ஸ் எடுத்தது அவனுக்கு தெரியாது. அதுக்கு மேல நடந்தது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருப்பான், விஸ்வநாத்தை காப்பாத்திருப்பான். பட் ஜோதி, இந்த கொலை கேஸ்ல விஸ்வநாத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்காது. தர்மராஜ தீர்த்து கட்டணுங்கிறதுக்காக தான் விஸ்வநாத் டேனியல வரவழைச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நோ, இட் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். ஜோதி, இந்த பணம் இருக்கே அது பாதாள வரைக்கும் பாயணும் தெரியாது? இன்னைக்கு மனுஷ பணத்துக்காக எந்த தப்பையும் பண்ண தயாரா இருக்கான். அந்த ஆசையில தான் விஸ்வநாத் இப்படி எல்லாம். நோ, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. நீ அவரை பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஜோதி, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூணையும் காப்பாத்த நானும், நெத்தியில இருக்கிற பொட்டுக்காக மட்டும் போராடுற நீயும் நீதி தேவதையோட ரெண்டு கண்கள் மாதிரி. நியாயத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துற வரைக்கும் நாம யாரையும் நம்ப கூடாது, நம்ம நிழல கூட. உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, போக போக நீயே தெரிஞ்சுப்ப. நல்லா இருக்கியா ஜோதி? மேனு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் விசா. தினமும் டேடி எப்ப வருவார், டேடி எப்ப வருவார்னு குழம்புதான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஜோதி, டேனியலை பத்தி விசு, அவன் பேரை சொல்லாதீங்க ப்ளீஸ். அவன் பேரை சொல்லாதீங்க. எதுக்கு ஆத்திரப்படுற? ஆத்திரப்படாம வேற என்ன செய்ய முடியும் விசு? கலகலன்னு இருந்த நம்ம குடும்பத்தை இப்படி கதிக்கலங்க வச்சுட்டாரு விசு. இடியட் விசு. பேலும் கிடைக்கல, எந்த வித க்ளூவும் கிடைக்கல. எனக்கு அந்த ஆண்டவன் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு. ஜோதி, தெய்வம் இருக்கு. தெய்வம் இருக்காரு. விசு, நான் உங்களை கேட்கட்டுமா? கேளு ஜோதி. சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. ஆமா,
அப்படின்னா டேனியலை பத்தி மட்டும் என்ன? நீங்களும் டேனியலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு காரணம் காரணம்? டேனியல் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தர்மராஜுக்கும் உங்களுக்கும் சண்டை நடந்தது உண்மை. அந்த கோபத்துல நீங்க டேனியலை வர வச்சு நீங்க தான் தர்மராஜ கொலை செய்ய. உண்மையை சொல்லுங்க. அப்பதான் அவங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைக்கும். மறைக்காம சொல்லுங்க. சபாஷ், எவ்வளவு பிரமாதமான கேள்வி கேட்டீங்கம்மா. அன்னைக்கு இங்க வந்து விசு என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாத்துவேன்னு சொன்னப்போ மனைவினா உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு பெண்புத்தி பின்புத்தி நிரூபிச்சிட்டீங்க. இங்க பாருங்கம்மா, இவருக்கு இப்போ உடம்புல மட்டும்தான் காயம்பட்டிருக்கு. இந்த காயம்லாம் மருந்து போட்டா ஆறி போயிடும். ஆனா இப்ப நீங்க கேட்ட கேள்வி இருக்கே, அது இவரோட மனசையே புண்படுத்திருக்கு. இதயத்துல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்தே கிடையாதும்மா. அந்த வடு ஆறவே ஆறாது. இந்த விஸ்வநாத்த எனக்கு கொஞ்ச நாளா தாம்மா தெரியும். ஆனா அந்த கொஞ்ச நாள்லயும் மனச நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவரும் நீங்களும் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கீங்க. அப்படி இருந்து அவரை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களேம்மா. சார், அவ என் மனைவியை இங்க பத்தில சார், ஒரு வக்கீல தான் வந்திருக்க. வக்கீலமா, என் மனைவி ஜோதி மேல சத்தியம் பண்ணி சொல்ற, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நட்புக்கு உயிர் கொடுக்கிறேன்னா டேனியல ஒரு நண்பனா பார்த்தேன் தவிர அவளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சத்தியமா எதுவுமே தெரியாது. என்ன நம்பு, நம்புடா, நம்பு ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க விசு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு சாகுற வரைக்கும் உங்க நிழலா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த நானே இன்னைக்கு அந்த திலகவதியோட பேச்சு கேட்டு உங்களுக்கு கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு உங்க மனசு புண்படுத்திட்டு உங்களை புரிஞ்சுக்காம பேசிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. ஹலோ மிஸ்டர் சத்யா. வெல்கம் சிபிஐ திலகவதி. என்னோட ஒரு கே விளையாட வரீங்களா? உன்னோட சேர்ந்து விளையாட நான் வரல, உன் ஆட்டத்தை எல்லாம் அடக்கி காட்ட வந்திருக்கேன். இந்த மாதிரி டைலாக கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. எஸ் ஐ நோ. உனக்கு சுவிட்சர்லாந்துல கெஸ்ட் ஹவுஸ், ஸ்விஸ் பேங்க்ல அக்கவுண்ட், இந்த நாட்டுல நடக்கிற அநியாயத்துக்கும் அராஜகத்துக்கும் பின்னாடி உன்னோட கைவரிசை இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ நேருக்கு நேரு மோதுற ஒரு புலி இல்ல, முகம் காட்ட முடியாத கோழையான பூனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு கண்ணா இருக்கிறது கதர், முதுகெலும்பா இருக்கிறது காக்கி, ஆதரவா இருக்கிறது காவி. இவங்க சப்போர்ட்ல தான் நீ இந்தியாவுல மகாராஜா மாதிரி இருக்கேன்னு தெரியும். பட் இந்த சத்யா சதிகாரன்னு எல்லாருமே சொல்ற மாதிரி நான் பண்றேன். இம்பாசிபிள். உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தடி தடி ஆம்பளைங்களை என்ன ஒண்ணும் பண்ண முடியல. You're after all a lady. I mean, பொம்பளை. பொம்பளை வீரத்துக்கு முழு உதாரணமா இருந்த ராணி மங்கம்மா, சாந்தத்துக்கு மற்றொரு பெயரா இருக்கிற மதர் தெரேசா, சுதந்திரத்துக்கு போராடின சரோஜினி நாயுடு, சமத்துவத்துக்கு கொடி பிடிச்ச இந்திரா காந்தி, உன்னை பெத்தெடுத்தவளும் ஒரு பொண்ணுதாங்கிறத மறந்துடாத. வாவ், டைலாக்ஸ் எல்லாம்
ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப சொல்ல போறது கேளு, அது இன்னும் நல்லா இருக்கும். தர்மராஜ் கொலைக்கு திட்டம் போட்டவன் நீ இன்னும், தீர்த்து கட்டினது டேனியல் இன்னும், விஸ்வநாத் நிரபராதி இன்னும் எனக்கு தெரியும். குட், வெரி குட். ஆனா உன்னால் நிரூபிக்க முடியாது. I can prove it. உன்னோட டேனியலை வெளியே கொண்டு வந்து உண்மை எதுன்னு புரிய வைக்கிறேன். உன்னை தூக்கு மேடையில ஏத்தி காட்டுறேன். என்ன ஏசி ரூம்ல கூட வேர்த்து கொட்டுது? இந்த தொடச்சுக்க. இந்த சின்ன வெள்ள துணிய பெருசாக்கி பணத்து மேல போர்த்த வேண்டியிருக்கும். Be careful. இந்த தெலுங்குவதி என்னைக்கும் சாவுக்கு அஞ்சுறவ இல்ல, உன் சாவ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவ. சத்யா, count your days. சார் நீங்க எங்க? விஸ்வநாத் கையெழுத்து போட்டானா? சீக்கிரமா வாங்கிடுறேன் சார். நானே வாங்கறதா உத்தமம். எங்க எங்க இந்த விஸ்வநாத்? சார் சார் சார், இங்க நீங்க வந்ததே தப்பு. நேரடியா நீங்க இந்த விஷயத்துல தலையிட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வெளியே தெரிஞ்சிடும். என் எதிர்காலமே நாசமாயிடும். ஏய், இப்ப என்னோட ஃபியூச்சர் பாழாயிடும். அந்த சிபிஐ திலகவதி என்கிட்ட வந்து ஓ விஷயம் எல்லாருக்கு தெரியும், உன்னை அரெஸ்ட் பண்ற பாருன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கா. அதனால இன்னைக்கு இந்த கதைக்கு மங்களம் பாடும். I want Vishwanath's signature and I want to kill Daniel within 24 hours. சார், இன்னும் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. அவன் எலும்பை எண்ணி நான் கையெழுத்து போட வைக்கிறேன். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ கையெழுத்து வாங்கலன்னா நாளை காலையில சூரியனை பார்க்க மாட்டேன். என் பேரு சத்யா, நான் சொல்றதும் சத்தியம். That's it. நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. நான் முடிவு பண்ணதெல்லாம் கரெக்டாவே இருக்கு. மேடம், விஸ்வநாத் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கான். கையெழுத்து போடலன்னா நாளைக்கு காலையில அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு அந்த சத்யா ஜெயிலர் கிட்ட வான் பண்ணிருக்கான். நினைச்சது நடக்கலன்னா விஸ்வநாத்தை கொலை பண்ண கூட அவங்க தயங்க மாட்டாங்க மேடம். உங்களால மட்டும்தான் விஸ்வநாத்தை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அந்த ஜெயிலர் விஸ்வநாத சித்திரவதை செஞ்ச அன்னைக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவனை பயன்படுத்தி அவனை ஆட்டி வைக்கிற சூத்திரதார யாருன்னு கண்டுபிடிக்கதா நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன். Now I got him. பாருங்க, எந்த பதவியை அவன் தப்பா யூஸ் பண்றானோ அதே பதவியை நீங்க யூஸ் பண்ணி விஸ்வநாதை காப்பாத்துங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த கஷ்டம் வந்தாலும் சந்திச்சே ஆகணும். Duty is God. Do him justice. எஸ் மேடம். இந்தா கையெழுத்து போடு. போட மாட்டேன். You bastard. நீ என்ன ஏமாத்த பார்த்த? அடிக்கிற அடியில குணமாயிடுவ. Are you mad? Shut up. நான் ஒன்னும் பைத்தியக்காரன். நீதான் வெறி பிடிச்ச மிருகமா மாறிட்ட. இன்னொரு தராம மேல உன் கை பட்டது, உன் உயிருக்கு நான் பொறுப்பாளி இல்லை. நான் சொல்றத கேளு. என்கிட்ட விளையாட. நான் உன்னை விட சீனியர் ஆபீசர். விளையாடாத. போடா. தப்பிச்சு போ. விஸ்வநாத் என்ன பத்தி கவலைப்படாத.
சத்யா, நீ இன்னைக்கு சாயங்காலம் ஃபாரினுக்கு போ. எங்க ஃபாரினுக்கா? எதுக்கு? உன் விஷயம் எல்லாம் சிபிஐ திலகவதிக்கு தெரிஞ்சு போச்சு. நீ இந்தியாவுல இருந்தா உனக்கும் டேஞ்சர், எனக்கும் டேஞ்சர். ஓகே, நான் இந்தியாவில் இருக்கிறது உனக்கு ஆபத்துன்னா ஃபாரினுக்கே போயிருந்தேன். ஆனா ஒரே ஒரு முறை என் ஃப்ரெண்டு விஸ்வநாத்தையும் என் தங்கச்சி ஜோதி குழந்தை மீனாவையும் பார்த்துட்டு போயிரு. நோ நோ டேனியல், அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து இருக்கு. ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சத்யா. உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா இத்தனை நாள் நான் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்தேன். ஆனா இப்போ உனக்காக நாட்டை விட்டே போக போறேன். அதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்தே ஆகணும். பார்க்கணுமா? பார்த்தே ஆகணுமா? ஓ, ஜெயில உட்கார்ந்து கம்பி இருக்கிறவன் விஸ்வநாதன் போய் பாரு. உன்னோட கையால தர்மராஜ கொலை பண்ண அந்த பழிய விஸ்வநாத் மேல போட்டு நான் தான் ஜெயிலுக்குள்ள தள்ளுனேன். இப்ப நானும் நீயும் ஜெயிலுக்குள்ள போக கூடாது. அதனாலதான் நீ ஃபாரினுக்கு போகணுங்கிற. நடந்ததுக்கெல்லாம் நீயும் நானும் தான் காரணம். இந்த உலகத்துக்கு இன்னைக்கே இப்பவே நான் சொல்ல போறேன். டேனியல், என் சாம்ராஜ்யத்துக்கு நீதான் ஆயுதம் நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா அதே ஆயுதம் ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. Go back! ஜோதி, மீனு, ஜோதி, மீனு, மீனு. டேனியல், விஸ்வநாத், ஞாபகம் இருக்கா? என் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? விஸ்வநாத், நோ நோ, பேசாதடா. நீ பண்ண தப்புக்கு என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. விஸ்வநாத், ஜெயில தள்ளி என்ன சித்திரவதை பண்ணாங்க. விஸ்வநாத், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். சந்தோஷமா சந்தோஷமா ஜோதி மீனு என்கிட்ட இருந்து பிரிச்சு அவங்கள அனாதையாக்கி கோபப்படாத விஸ்வநாத், கோபப்படாத. குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டி. சந்தோஷமா சந்தோஷமா என் தோள கை போட்டு உன்னோட அக்காவை என் மனைவி ரூபத்துல பாக்குறேன்னு ஜோதிய உச்சக்குளிர் புகழ்ந்தது. மீனு கிட்ட அளவில்லாத அன்பு காட்டது. இதெல்லாம் நீ பண்ண கொலைய ஏன் மேல போறதுக்கு தானே? இப்படி நாடகவாடி துரோகப்பட்டதை விட குடும்பத்தோட கொண்டு இருந்த ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் நம்பிக்கை துரோகி இல்ல விஸ்வநாத். நான் பணத்துக்காக கொலை செய்யறவங்கிற விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். எதுக்காக மறைச்சேன் தெரியுமா? என் உயிருக்குயிரா உன்னை நேசிச்சதுனாலதான், ஜோதியை என் உடன்பிறவா சகோதரியா நினைச்சதுனாலதான். உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, உனக்கு அநியாயம் நடந்திருக்குங்கிற விஷயம் எல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. உண்மை தெரிஞ்ச உடனே அந்த தேசத்தோட முகத்துல காரி துப்பிட்டு அவன் சாம்ராஜ்யத்தை எட்டி உதைச்சிட்டு வந்துட்டேன். விஸ்வநாத், வேண்டாம், நீ மட்டும் என்ன துரோகின்னு நினைக்காத. அதை என்னால தாங்க முடியாது. நிரபராதியான உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் சட்டத்துக்கு முன்னாடி நான் சரண்டர் ஆக போறேன். விஸ்வநாத், என்ன நம்பு விஸ்வநாத், பிளீஸ். நம்பல, நீ என்ன நம்ப வேண்டாம். ஓகே, இதா ஷூட் மீ, என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு. நான் செத்துதான் நிரபராதி நிரூபிக்கணும்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கப்புறமா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன். கம் ஆன், ஷூட் மீ. இதுல 6 புல்லட்ஸ் இருக்கு. ஒரு புல்லட்ல நான் சாக மாட்டேன். ஏன்னா உங்க அத்தனை உயிரை இதயத்துல சுமந்துகிட்டு இருக்கேன். ஃபயர், ஃபயர் ஆன் தி புல்லட்ஸ். கம் ஆன் விஸ்வநாத், கம் ஆன், கம் ஆன். என்ன கொண்டுட்டு
Daniel, I'm so sorry. Please. No. वाह क्या सीन है डोंट मूव ஓடி போறதுக்காகவா நீ தப்பிச்சுக்கிட்டு வந்த அதில்ல லுக் நீ தப்பிச்சுக்கிட்டு போக பிளான் போட்டு கொடுத்ததே நான் தான் நீ எப்படியும் இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக தான் உனக்கு முன்ன நான் இங்க வந்தேன் பாருங்க மேடம், தர்மராஜ கொலை பண்ணது நான் தான். அதுக்கு காரணம் சத்யா. விஸ்வநாத் நிரபராதி. சட்டப்படி நீங்க என்னதான் கைது செய்யணும். விஸ்வநாத்தை விட்டுடுங்க ப்ளீஸ். டேனியல், நீ ஒரு கொலகாரனா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற மனுஷத்தன்மைக்கு ஹேட்ஸ் ஆஃப். பட் ஐ ஹேவ் a bad news. எந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்தியோ அந்த குடும்பம் எப்படி அப்படின்னா ஜோதி மீனு அந்த சத்யா எல்லாரையும் கடத்திட்டு போய் நீங்க 2 பேரும் சரண்டர் ஆகணும்னு மிரட்டிட்டு போயிருக்கான். சத்யா! டேனியல், ஆவேசப்பட வேண்டாம். அவன் எங்க இருக்கான்னு நீ சொல்லு, அவன் எங்க இருக்கணும்னு நான் சொல்றேன்.